அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றிலேயே அபூ ஜஹீல் அப்படிங்கிறவர் இஸ்லாத்திற்கு வெறும் எதிரி மட்டும் கிடையாது. அவர் ஆணவத்திற்கும் பிடிவாதத்திற்கும் ஒரு அடையாளமா விளங்குறாரு. அவரோட உண்மையான பெயர் அமர் இப்னு ஹிஷாம் அப்படின்னு சொல்லப்படுது. மக்காவில் குறைஷி தலைவர்கள் ஒருவராக இருந்த இவரை மக்கள் எல்லாரும் அபுல் ஹக்கம், அதாவது ஞானத்தின் தந்தை அப்படின்னு பெயரிட்டாங்க. ஆனா இஸ்லாத்தோட உண்மையை இவர் ஏற்க மறுத்ததுனால நம்மளோட இறை தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு அபூ ஜஹீல், அதாவது அறியாமின் தந்தை அப்படின்னு பெயரிட்டாங்க. அபூ ஜஹீல் அந்த காலத்துல இஸ்லாமியர்களுக்கு சித்திரவதை செஞ்சதை பத்தியும் அல்லாஹ் இவருக்கு என்ன மாதிரியான தண்டனையை அழிவை கொடுத்தான் அப்படிங்கறத பத்தின வரலாற்றை இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். மக்காவின் அதிகாரமிக்க பனு மக்ஜும் குலத்தை சேர்ந்தவரான அபூ ஜஹீல் ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாத்தின் வளர்ச்சியை கண்டு அஞ்சினார். மக்காவில் ஆதரவற்ற நிலையில் இருந்த அடிமைகள் மற்றும் ஏழைகள் இஸ்லாத்தை ஏற்றபோது அவர்களை கொடூரமாக துன்புறுத்தினார். அபூ ஜஹீல் இழைத்த அநீதிகளிலேயே மிகவும் கொடூரமானது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது குடும்பத்தினருக்கு அவர் கொடுத்த சித்திரவதை தான். இந்த தியாக வரலாறு இன்றும் முஸ்லிம்களின் உள்ளங்களை உருக்கக்கூடியது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமனில் இருந்து மக்காவிற்கு வந்தவர். அவர் மக்காவில் ஒரு அந்நியராக இருந்ததால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க எந்த குலமும் முன்வரவில்லை. அவர் பனு மக்ஜும் குலத்தின் ஆதரவில் இருந்தார். அந்த பனு மக்ஜும் குலத்தின் தலைவர் தான் அபூ ஜஹீல். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவரது மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவும் மற்றும் அவர்களது மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஆகிய மூவரும் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி தெரிந்ததும் அபூ ஜஹீல் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றார். மக்காவின் நண்பகல் வெயிலில் அங்கிருக்கும் மணல் நெருப்பை போல கொதிக்கும் அபூ ஜஹீல் இந்த மூவரையும் அந்த மணலில் படுக்க வைத்தார். அவர்கள் உடம்பில் இரும்பு கவசங்களை அணிவித்து கொதிக்கும் வெயிலில் நிற்குமாறு செய்தார். அந்த இரும்பு சூடேறி அவர்களது சதையை உருக்கியது. உங்கள் மார்க்கத்தை கைவிடுங்கள், முகமதை ஏசுங்கள் என்று அபூ ஜஹீல் அவர்களை வற்புறுத்தினார். ஆனால் அவர்கள் அந்த வேதனையிலும் அஹத் அஹத் இறைவன் ஒருவனே என்றே முழங்கினர். இந்த குடும்பத்தினர் சித்திரவதை செய்யப்படுவதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர்களிலிருந்து கடந்து செல்லும் போது யாசிர் குடும்பத்தினரே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஜன்னத் என்று வலியுறுத்தினார். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹீல் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உறுதியை கண்டு ஆத்திரம் அடைந்து தனது ஈட்டியால் அவர்களை குத்தி கொன்றார். இஸ்லாத்தின் முதல் தியாகி ஷஹீதா என்னும் அந்தஸ்தை அவர் பெற்றார். தனது மனைவியின் மரணத்தை தன் கண்முன்னே பார்த்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அதே சித்திரவதையிலேயே தனது உயிரை தியாகம் செய்தார். இவரே இஸ்லாத்தின் ஆண்களில் முதல் தியாகி ஆவார். தாய் மற்றும் தந்தையை இழந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் உயிர் பிழைத்தார். பிற்காலத்தில் இவர் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றினார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமை. மக்காவில் அவர் உமையா இப்னு கலஃப் என்பவரிடம் அடிமையாக இருந்தார். உமையாவும் அபூ ஜஹலும் நெருங்கிய நண்பர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார் என்று தெரிந்ததும் அவரை மீண்டும் பழைய மதத்திற்கு கொண்டு வர இருவரும் இணைந்து கொடூரமான முறைகளை கையாண்டனர். நண்பகல் வேளையில் பாலைவன மணல் நெருப்பாக கொதிக்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அந்த மணலில் படுக்க வைத்தார்கள். அவர் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக, மூச்சு திணற வேண்டும் என்பதற்காக அவரது மார்பின் மீது ஒரு மிகப்பெரிய கனமான பாறையை ஏற்றி வைத்தார்கள். அபூ ஜஹீல் அவர் அருகில் சென்று முகமதை மறுத்து விடுங்கள், எங்களது சிலைகளை வணங்குங்கள், அப்போதுதான் உன்னை விடுவிப்போம் என்று மிரட்டினார். அந்த மரண வழியிலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹத் அஹத் இறைவன் ஒருவனே, அவன் தனித்தவன் என்று மட்டுமே முழங்கினார். அபூ ஜஹீலின் தூண்டுதலின் பேரில் பிலால் ரலியல்லாஹு அவர்களின் கழுத்தில் கயிற்றை கட்டி மக்காவின் சிறுவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த சிறுவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவின் தெருக்களில் தரதரவென இழுத்துச் சென்றனர். உடல் முழுவதும் இரத்தம் வழிந்தும் அவர் தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார். இறுதியாக இதை கண்டு மனவேதனை அடைந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவிடம் பேசி பெரும் தொகையை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விடுதலையான செய்தி அபூ ஜஹீலுக்கு பெரும் தோல்வியாக அமைந்தது. நமது இறை தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்த
கஷ்டப்படுத்துவதையும் அவருக்கு உடல் ரீதியான தொல்லை கொடுப்பதையும் ஒரு கடமையாகவே செய்தார் அபு ஜஹில். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்தபோது அவர்களின் மீது ஒட்டகத்தின் குடலையும் அசுத்தங்களையும் கொட்டுவதற்கு திட்டம் தீட்டினார். உக்பா இப்னு அபி முயத் என்பவர் அதை செய்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. இதை கண்டு அபு ஜஹிலும் அவரது கூட்டாளிகளும் விழுந்து விழுந்து சிரித்து கேலி செய்தனர். இறுதியில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதை அழுதபடியே அகற்றினார்கள். ஒரு இறை தூதருக்கு மக்காவின் நடுவே நடந்த மிகப்பெரிய அவமானம் இது. ஒருமுறை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கும்போது ஒரு பெரிய பாறையை தூக்கி அவர் தலையில் போட்டு நசுக்கப் போவதாக சபதம் எடுத்தார் அபு ஜஹீல். ஆனால் அவர் அருகில் சென்றபோது ஏதோ ஒரு பயங்கரமான ஒட்டகம் போன்ற உருவம் அவருக்கு தடுப்பதைக் கண்டு அலறி அடித்து ஓடி வந்தார் அபு ஜஹீல். இறைவனின் கட்டளையால் மலக்கான ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றியதுதான் வரலாறு. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களை ஒடுக்க அபு ஜஹீல் எடுத்த மிக கொடூரமான ஆயுதம்தான் இந்த சமூக புறக்கணிப்பு. நமது இறை தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது தோழர்களையும் அழிக்க நினைத்த அபு ஜஹீல் மக்காவின் மற்ற தலைவர்களுடன் இணைந்து ஒரு ஒப்பந்தம் செய்தார். அதன்படி யாரும் முஸ்லிம்களுடன் வணிகம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது, உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது. இந்த ஒப்பந்தம் புனித காபாவின் சுவரில் தொங்கவிடப்பட்டது. இதனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஷிஃபே அபி தாலிப் என்ற குறுகிய பள்ளத்தாக்கில் முடக்கப்பட்டனர். 3 ஆண்டுகள் நீடித்த இந்த முற்றுகையின் போது உணவின்றி மக்கள் மரப்பட்டைகளையும் இலைகளையும் தின்று உயிர் வாழ்ந்தனர். பசியால் குழந்தைகள் அழுத சத்தம் மக்கா நகர் வரை கேட்டது. ஆனால் அபு ஜஹீல் எல்லளவும் இரக்கமின்றி யாராவது திருட்டுத்தனமாக உணவு கொண்டு சென்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி அவமானப்படுத்தினார். இறுதியில் அந்த ஒப்பந்தம் கரையான்களால் அரிக்கப்பட்டு இறைவனின் உதவியால் முற்றுகை நீங்கியது. 13 ஆண்டுகள் பொறுமையாக இருந்த பிறகு பாதுகாப்பாக இஸ்லாத்தை பின்பற்ற மதீனாவிற்கு செல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் அனுமதி கிடைத்தது. மக்காவின் ஆலோசனை சபையான தாருன் நத்வாவில் அபு ஜஹீல் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒரு வாலிபரை தேர்ந்தெடுப்போம். அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வோம். அப்போது எந்த ஒரு குறிப்பிட்ட குலத்தையும் பழிவாங்க முடியாது. அபு ஜஹீல் ஏற்பாடு செய்தபடி மக்காவின் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 11க்கும் மேற்பட்ட பலசாலி வீரர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டை சூழ்ந்து நின்றனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த திட்டத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து அன்றிரவே மக்காவை விட்டு புறப்பட கட்டளையிட்டான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்தார்கள். பின்னர் ஒரு பிடி மணலை தனது கையில் எடுத்துக்கொண்டு குரானில் உள்ள சூரா யாசீனை ஓதிவிட்டு அந்த மணலை எதிரிகளின் திசையை நோக்கி வீசிவிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அங்கே நின்றிருந்த கொலையாளர்களுக்கு பக்கத்திலேயே நடந்து சென்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் கண்ணை மறைத்து விட்டான். அவர்கள் விழித்திருந்தார்கள், அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நமது இறை தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவே நடந்து செல்வதை அவர்களால் உணரவே முடியவில்லை. அபு ஜஹீல் அறிவித்த 100 ஒட்டக பரிசிற்காக மக்காவின் மிகச்சிறந்த தடம் பார்ப்பவர்கள், அதாவது டிராக்கர்ஸ் என்பவர்கள் நமது இறை தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடினார்கள். அவர்கள் சரியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவருடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் மறைந்திருந்த சபர் குகை வாசல் வரை வந்துவிட்டனர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே அல்லாஹ் 3 கட்டளைகளை பிறப்பித்தான். சிலந்திக்கு குகையின் நுழைவாயிலில் வலை பின்னுமாறு கட்டளையிட்டான். புறாக்களுக்கு குகை வாசலில் முட்டையிட்டு அடைகாக்க கட்டளையிட்டான். மரத்திற்கு ஒரு மரம் குகை வாசலில் கிளைகளை பரப்பி மறைக்க கட்டளையிட்டான். குகை வாசலுக்கு வந்த தேடுதல் வேட்டையாளர்கள் குகைக்குள் நுழைய முற்பட்டனர். ஆனால் அங்கிருந்த சிலந்தி வலையை பார்த்ததும் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இங்கே பாருங்கள், இந்த சிலந்தி வலை நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே இங்கு இருந்தது போல் தெரிகிறது. அவர் உள்ளே சென்றிருந்தால் இந்த வலை அருந்திருக்குமே. மேலும் இந்த புறாக்கள் இங்கே முட்டையிட்டு அமைதியாக இருக்குமா? அவர்கள் குகைக்குள் எட்டி பார்க்காமலேயே திரும்பி சென்றனர்.
பகைவர்களின் காலடிகள் குகை வாசலில் தெரிந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடுங்கினார்கள். அல்லாவின் தூதரே, அவர்கள் கீழே குனிந்து பார்த்தால் கூட நம்மை கண்டுபிடித்து விடுவார்களே என்றார்கள். அதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு சொன்னார்கள், அபூபக்கரே, இருவர் இருக்கும் இடத்தில் மூன்றாவதாக ஆளாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நீர் நினைக்கவில்லையா? கவலைப்படாதேர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். எதிரிகள் தங்களை தீவிரமாக தேடுவார்கள் என்பதை அறிந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மதீனா செல்லாமல் 3 நாட்கள் அந்த குகையிலேயே தங்கினார்கள். 3 நாட்களுக்கு பிறகு மக்காவில் தேடுதல் வேட்டை கொஞ்சம் குறைந்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த அப்துல்லா இப்னு உரைக்கத் என்பவர் 2 ஒட்டகங்களுடன் குகைக்கு வந்தார். 3 நாட்களுக்கு பிறகு வழிகாட்டி அப்துல்லா இப்னு உரைக்கத் கொண்டு வந்த ஒட்டகங்களில் ஏறி எதிரிகள் தேடும் வழக்கமான பாதையை தவிர்த்து கடற்கரை ஓரமான மாற்று பாதையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். வழியில் தங்களை பிடிக்க வந்த சுராகா இப்னு மாலிக் என்பவரது குதிரை மணலில் புதைந்து அற்புதம் நிகழவே அவர் பயந்து திரும்பிச் சென்றார். இறுதியில் 8 நாட்கள் கடின பயணத்திற்கு பின் மதீனாவின் எல்லையான குபாவை அடைந்து அங்கு முதல் பள்ளிவாசலை நிறுவி பின் மதீனா நகருக்குள் மக்களின் உற்சாக வரவேற்புடன் நுழைந்தனர். இதன் மூலம் அபூஜஹலின் கொலை திட்டம் முழுமையாக முறியடிக்கப்பட்டது. அபூஜஹலின் ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த இடமே பத்ரு களம். அபு சுப்யான் தலைமையிலான வியாபார கூட்டம் தப்பித்த பிறகும் மதீனாவை நிர்மூலமாக்காமல் திரும்ப மாட்டேன் என்று 1000 வீரர்களுடன் பத்ரு நோக்கி வந்தார் அபூஜஹில். அப்போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை வெறும் 313ஆகவே உள்ளது. போர்க்களத்திற்கு வரும்போது இன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் அவர்களது தோழர்களையும் கூண்டோடு அழித்து விடுவோம், அரேபியா முழுவதும் நம் வீரத்தை பற்றி பேச வேண்டும் என்று கூறினான் அபூஜஹில். அவருடைய குதிரை மீது அமர்ந்து கவச உடையில் ஒரு பெருமை மிக்க தளபதியாக வலம் வந்தார். போர் தொடங்கியதும் மதீனாவை சேர்ந்த மூஅத் இப்னு அஃப்ரா மற்றும் மூஅத் இப்னு அம்ர் என்ற 2 சிறுவர்கள் அபூஜஹலை தேடிச் சென்றனர். அவர்கள் அபூஜஹலை நெருங்கிய போது அவரது பாதுகாப்பு வீரர்களை மீறி அவர் மீது பாய்ந்தார்கள். ஒரு சிறுவன் அபூஜஹலின் காலில் வெட்டினான். வெட்டப்பட்ட கால் ஒரு பேரிச்சம்பழ கொட்டை தெரிப்பது போல தெரித்து விழுந்தது என்று வரலாறு கூறுகிறது. மற்றொரு சிறுவன் அவரை தாக்கினான். அந்த பெரும் அபூஜஹில் தரையில் சரிந்து வீழ்ந்தார். போர் முடிந்த பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலை தேடச் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மசூத் அவரை கண்டெடுத்தார். அவர் குத்தியராக கிடந்தார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவரது மார்பில் ஏறி நின்ற போது அபூஜஹில் சொன்னார், ஒரு போர் வீரனை அவரது ஆட்கள் கொள்வதற்கு பதிலாக இந்த சிறுவர்கள் கொன்று விட்டார்களே என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார். அவரது தலை துண்டிக்கப்பட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. அதை கண்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இந்த உம்மத்தின் ஃபிரௌன் என்று கூறினார்கள். அபூஜஹலின் வீழ்ச்சியும் நமது இறைத்தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியும் கற்றுத்தரும் பாடம் ஒன்றுதான். இறைவன் பாதுகாக்க நினைப்பவரை யாராலும் அழிக்க முடியாது. இறைவன் அழிக்க நினைப்பவரை யாராலும் பாதுகாக்க முடியாது. ஆயுதம், அதிகாரம், படைபலம் என அனைத்தும் இருந்தும் அபூஜஹில் ஒரு சிறு சிலந்தி வளையத்தையும் 2 சிறுவர்கள்ட்டையும் தோற்று போனான். இது நமக்கு உணர்த்துற பாடம் என்ன அப்படின்னா, உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்ககிட்ட ஈமான் இருந்தா அப்படின்னா ஒரு சிறு சிலந்தியை கூட அல்லாஹ் உங்களுக்கு இரும்பு கோட்டையா மாத்துவான். எனவே மனிதர்களை கண்டு அஞ்சாமல் எல்லாம் வல்ல இறைவனை மட்டும் நம்புங்கள், அதுவே உண்மையான வெற்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.